நம்முடைய நாட்டில் திருநீர் நிலை பெறுவதற்கு எப்படி கரைத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளை அங்கமாக நாம் வாசித்து நேசித்து பூசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் பெரிய புராணம். ஏற்கனவே ஒருவருக்கு உணவு சமைத்து கொடுத்ததுனால மற்றொரு கனியை கொடுக்க, இன்னொரு கனி எங்கன்னு கேட்க, ஆண்டவன்கிட்ட கேட்டு பெற்று பிறகு அவருக்கு தலகிருகிருத்து இனி உன்னோடு வாழ முடியாது, ஏனென்றால் இது இயற்கைக்கு மீறிய செயல்னு பயந்து ஓடிட்டான் கணவன். ஆனால் தலை குப்புற கட்ட சொல்கிறாங்க. அந்த குழந்தை அப்படியே சிவந்த கண்களோடும், ஒட்டு மொத்தமாக கண்ணு ரெண்டு அப்படியே கொவ்வாப்பழமாக இருக்குது. சிவந்த கண்களோடு பிறந்த இவன் தான் கோச்சங்கனனோ அப்படின்னு சேக்கிழார் பெருமான் எழுதுவார். என் அன்புக்குரியவர்களே, 12ஆம் திருமுறை என்று நம்முடைய தெய்வ சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் இதுவரை சொல்லப்பட்ட பக்தி நூல்களிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு ஆண்டவன் பெருமையை பேசுகின்றவர்கள் மத்தியில் அடியவர்களுடைய பெருமை, ஆண்டவருக்கு தொண்டு செய்தவர்கள், வறுமையிலும் உணவை தந்தவர்கள், ஏழ்மையிலும் பிள்ளைக்கறி தந்தவர்கள், தன் கண்ணையே அப்பியவர்கள், உள்ளத்திலேயே கோயில் கட்டியவர்கள், தன்னுடைய மனைவியவே ஆண்டவனுக்கு அனுப்பி வைத்தவர்கள் என்று படிக்க 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 கண்களில் ஆனந்த கண்ணீர் வரக்கூடிய ஒரு ஆனந்த அனுபவத்தின் திறவுகோலாக நமக்கு அமைந்த நூல் 12ஆம் திருமுறை என்று சைவப் பெருமக்கள் சைவத்தின் களஞ்சியமாக ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக கருதக்கூடிய தமிழகத்தினுடைய மிகப்பெரிய மறை நூல்களில் ஒன்று பெரிய புராணம். அந்த பெரிய புராணம் பெண்மைக்கு எவ்வளவோ பெருமையை சேர்த்திருந்தாலும் கூட அதிலிருந்து 3 பெண்மையை கண்ணாக இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். பொதுவாக பிள்ளைப்பேறு என்பது ஒரு பெண்மணிக்கு மறுபிறவி, பெற்றாலோ பிழைத்தாலோ என்பார்கள் சான்றோர்கள். அதனால்தான் இன்றைக்கும் வளகாப்பு முடிஞ்சோன்னே தாயார் வீட்டுக்கு ஏன் அமுச்சு வைக்கிறோன்னா, அவங்களுக்கு பிடித்ததெல்லாம் உண்டு, அந்த பிள்ளைப்பேறு நடந்து அப்புறம் மங்கள நீராட்டி அவங்களுக்கு புண்ணியாவதனம் பண்ணி அனுப்பிச்சி வைக்கிறதோடைய நோக்கம் ஒரு மறுபிறப்பி எடுத்து மங்களமான நிகழ்வு முடித்து அனுப்பி வைப்பாங்க. ஏன்னா பிள்ளைப்பேறு அவ்வளவு கடினம். ஆனால் ஒரு ஜோதிடர் ஓடி வந்து சொல்கிறாரு, ஒரு நாளிகை கழித்து உங்களுக்கு பிள்ளைப்பேறு நடந்தால் பல்வேறு சிவாலயங்களை கட்டக்கூடிய மன்னனாக வருவான். இந்த நாட்டில் சைவம் தலை தோங்குவதற்கு நாயன்மார்களுடைய வரலாறுகளை படிக்கின்றோம், சைவ திருமுறைகளை நாம் படிக்கின்றோம், தேவாரம் திருவாசகங்களை நாம் செவியார கேட்கின்றோம். ஆனால் ஒற்றை பெண்மணி ஒரு நாளிகை கழித்து பிள்ளைப்பேறு நடந்தால் சிவாலயங்களை கட்டக்கூடிய மன்னனாக வருவான் என்பதற்காக தன்னை தலைக்குப்புற கட்ட சொல்கிறா. எத்தனையோ முறை பதிவு செய்திருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் புதிதாக படிக்க 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 இப்படியுமா ஒருவர் இந்த மண்ணுலகில்? ஏனென்றால் அண்மையில் சோழ பேரரசு குறித்து நாம் நிறைய செய்திகளை ஊடகங்களில் பார்த்து வருகின்றோம். தலைகுப்புற கட்ட சொல்கிறாங்க. அந்த குழந்தை அப்படியே சிவந்த கண்களோடும், ஒட்டு மொத்தமாக கண்ணு ரெண்டு அப்படியே கொவ்வாப்பழமாக இருக்குது. சிவந்த கண்களோடு பிறந்த இவன் தான் கோச்சங்கனனோ அப்படின்னு சேக்கிழார் பெருமான் எழுதுவார். அந்த பெண்மணியினுடைய உயிர் போயிடும். ஆனால் தனக்கு பின்பு தன் மணிவயிற்றில் பிறந்த குழந்தை மன்னனாவதை பற்றி யோசிக்கவில்லை. இறைப்பணி என்கின்ற ஏற்றப்பணியை செய்வதற்கு தன்னை துறந்தாலே அவள்தான் ஆன்மீகத்தினுடைய வித்து கமலவதி. அடுத்து நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த மண்ணுலகில் எல்லா பெண்மணியும் துறக்க முடியாதது தன்னுடைய அழகு. தங்களை அழகுபடுத்தி கொள்வதிலே அவர்களுக்கு நிகர் அவர்கள்தான். ஆனால் காரைக்கால் அம்மை என்கின்ற அம்மை ஆண்டவனிடத்தில் தன்னுடைய அழகை போக்கச் சொல்லி பேய் உருவம் கேட்கிறார்கள். அதனால்தான் அவங்க கைலியங்கிரிக்கு நடந்து போகும்போது எம்மை பேணும் அம்மைகான் அப்படிங்கிறார். யார்? உலகத்துக்கே பரம்பொருள் அம்மையப்பான்னு நம்ம சொல்லக்கூடிய எம்பெருமானும் உமாதேவியரும் எம்மை பேணும் அம்மைகான்னு அடைத்தாங்கன்னா காரைக்கால் அம்மையார் பேய் உருவம். ஏன்னா பரமதத்தன் மாங்கனி கேட்க பெரிய தர்ம சங்கடமாகி ஏற்கனவே ஒருவருக்கு உணவு சமைத்து கொடுத்ததுனால மற்றொரு கனியை கொடுக்க, இன்னொரு கனி எங்கன்னு கேட்க, ஆண்டவன்கிட்ட கேட்டு பெற்று பிறகு அவருக்கு தலகிருகிருத்து இனி உன்னோடு வாழ முடியாது, ஏனென்றால் இது இயற்கைக்கு மீறிய செயல்னு பயந்து ஓடிட்டான் கணவன். ஆனால் கணவன் மனைவியை திருமணம் செய்தாலும் இந்த தாயாருடைய பெயரெல்லாம் வச்சார் பரமதத்தன்லாம் வேறு செய்தி. ஆனால் பேய் உருவம் செய்து கைலயங்கிரியில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அன்பை ஆட்டி பார்த்து ஒருவர் அசைத்திருக்கிறார் என்றால் அதுதான் காரைக்கால் அம்மையாருடைய
அளவுக்கு மீறிய பக்தி. இன்னொரு பெண்மணி, இந்த நாட்டில் நாம் மந்திரமாவது நீர் வானோர் துதிக்கப்படுவதுன்னு சமய சின்னம் பூசணுன்னு உரமெல்லாம் வலியுறுத்துகிறோமே, நீரில்லா நெற்றிப்பால் என்று சொல்கின்றோமே, நம்முடைய சமயங்களுக்கும் சமய சின்னங்களுக்கும் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த திருநீர் இந்த மண்ணில் நிலை பெறுவதற்கு காரணம் மங்கையர்க்கு தனியரசி நம்முடைய மங்கையர்க்கரசி. அவருடைய கணவர் கூன்பாண்டியன் சமணர்களுடைய பிடியில் சிக்கி சின்னாபின்னமாகி போனார். அவரை சைவத்திற்கு மாற்றி திருநீர் கண்டுமுட்டு கேட்டுமுட்டெல்லாம் இருந்தது. ஆனால் இந்த மண்ணுலகில் மறைத்து மறைத்து திருநீரை பூசி பூசி மந்திரங்களை சொல்லி சொல்லி தன்னுடைய கணவனை சமணத்திலிருந்து சைவத்திற்கு கொண்டு வந்த பெருமை அந்த இறையருள் பத்தினி தெய்வம் நம்முடைய மங்கையர்க்கரசிக்கே உண்டு. நீங்கள் பெரிய புராணத்தை படிக்கின்ற போது ரொம்ப மேலோட்டமாக நம்ம ஒரு மூர்த்தி நாயனாருடைய கதையை, ஒரு மெய்ப்பொருள் நாயனாருடைய கதையை, ஒரு பூசலாரையும் சிறு தொண்டரையும் மட்டும் நாம் படித்துவிட்டு போவதல்ல. ஒரு தனி பெண் பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு எவ்வளவு ஆழங்கால் பட்டு அவர்கள் இந்த பக்தி பயிரை சைவம் தலைப்பதற்கு, நம்முடைய நாட்டில் திருநீர் நிலை பெறுவதற்கு எப்படி கரைத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளை அங்கம் அங்கமாக நாம் வாசித்து நேசித்து பூசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் பெரிய புராணம். அந்த தெய்வ சேக்கிடார் காட்டிய பெண்களில் இந்த 3 பெண்கள் வணக்கத்துக்குரியவர்கள். எல்லா பெண்களும் வழிபாட்டுக்குரியவர்கள் தான். அதனால்தான் இன்றைக்கும் நீங்கள் 63 நாயன்மார்களுடைய சன்னதிகளில் பார்த்தீங்கன்னா திருக்கோவில்களில் தெரியும், இவர்களெல்லாம் நின்று கொண்டே இருப்பார்கள். உலகத்திற்கே அம்மையப்பை என்று சொல்லக்கூடிய சிவபெருமானே அம்மா என்று அழைத்த காரைக்கால் அம்மை அமர்ந்திருந்தால் என்றால் ஒரு அமர திருக்கோலம் அல்லவா. இப்படி ஆனந்த செய்திகளை அறிய தெரிய புரிய நீங்கள் வாசித்து நேசிக்க வேண்டியது பெரிய புராணம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வணக்கம்.